Hi everyone, this is Mahalakshmi Tyagarajan. Welcome back to Beginners Tamil Software School. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாவாவில் ஃபைனல் அப்படிங்கிற கீவேர்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனல்ங்கிற கீவேர்ட் வச்சு ஜாவாவில் வந்து எல்லா காம்பனன்ட்ஸுமே உண்டு. லைக் ஃபைனல் வேரியபிள்ஸ் உண்டு, ஃபைனல் மெத்தட்ஸ் உண்டு, ஃபைனல் கிளாஸஸ் உண்டு. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபைனல் வேரியபிள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கும்ல, அதோட மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வேரியபிளை ஃபைனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரீஇனிஷியலைஸ் பண்ண முடியாது, அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் வந்து ஒரு கிளாஸ் டெமோன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது உள்ளே வந்து ஒரு இன்டீஜர் மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லி 99 கொடுத்துருக்கேன். அதை நான் ஃபைனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். ஃபைனல்ங்கிற கீவேர்ட் முன்னாடி கொடுத்துருக்கேன் அந்த வேரியபிளுக்கு. ஸோ மேக்ஸ் வேல்யூங்கிறது ஒரு ஃபைனல் வேரியபிள். அப்புறம் இங்கே வந்து நான் ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். அதில் வந்து மேக்ஸ் வேல்யூவை 101 அப்படின்னு சொல்லி ரீஇனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய மெயின் மெத்தடில் இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மை மெத்தடை நான் கால் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோடய லொக்கேஷனுக்கு போயிட்டு கோடை வந்து கம்பைல் பண்ணுறேன். ஸோ ஃபைனல் டெமோ டாட் ஜாவா இதுதான் வந்து என்னோடய ஃபைல் நேம். ஸோ நான் கம்பைல் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா cannot assign a value to a final variable max value அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கும் போதே மேக்ஸ் வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கணும், திரும்ப ரீஇனிஷியலைஸ் பண்ண முடியாதுங்கிறனால இந்த எரர் வருது. ஸோ ஆனால் நமக்கு வந்து ஒரு சில சினாரியோஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டுக்கு மட்டும் ஒரு வேரியபிள் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறையா டேட்டா இருக்கும். நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ், மார்க்ஸ், ஓவரால் பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆனால் அந்த எல்லா டீட்டெயில்ஸுக்குமே வந்து நான் ஒரு ரெஃபரன்ஸாக அந்த ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பரை வந்து நான் கன்சிடர் பண்ணிக்க முடியும். ரோல் நம்பர் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை வந்து நான் கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கேஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபைனல்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அது பிளாங்காக விட்டுறலாம். விட்டுட்டு அந்த வேரியபிளை நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம blank ஃபைனல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் வில் நாட் பி இனிஷியேட்டட் அட் த டைம் ஆஃப் டிக்ளரேஷன். அப்போ நம்ம எப்போ இனிஷியலைஸ் பண்ணணும்னா கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே தான் இனிஷியலைஸ் பண்ண முடியும். ஸோ இன் ஆர்டர் டு மெயின்டைன் கான்ஸ்டன்ட் வேல்யூ லைக் அ கீ ஃபார் அன் ஆப்ஜெக்ட், அதாவது ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் நான் சொன்ன மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம blank ஃபைனல் வேரியபிள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அதே நேமில் வந்துட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு மேக்ஸ் வேல்யூன்னு சொல்லி ஃபைனல் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து வேல்யூ நான் கொடுக்கவே இல்லை. இந்த கிளாஸ்க்கு நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரில் மேக்ஸ் வேல்யூவை நான் 100 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மை மெத்தடில் நான் இந்த மேக்ஸ் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்னோடய மெயின் மெத்தடில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இந்த மை மெத்தட் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கம்பைல் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ 100ன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண நினச்ச வேல்யூ. நம்ம ஈவன் தோ டிக்ளேர் பண்ணும் போது இனிஷியலைஸ் பண்ணாலும் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து blank ஃபைனல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஃபைனல் கூட நீங்கள் ஸ்டாட்டிக்னு சேர்த்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேரியபிளை நீங்கள் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இனிஷியலைஸ் பண்ண முடியாது. அதை வந்து ஸ்டாட்டிக் பிளாக்குள்ளே மட்டும்தான் இனிஷியலைஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து அன்இனிஷியலைஸ்ட் ஸ்டாட்டிக் ஃபைனல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அதே டெமோன்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி என்னோடய ரோல் நம்பர் அப்படிங்கிறத வந்து நான் ஸ்டாட்டிக் ஃபைனல்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் போத் ஸ்டாட்டிக் அஸ் வெல் அஸ் ஃபைனல். அப்போ நான் இந்த வேரியபிள் எப்போ நான் இனிஷியலைஸ் பண்ணணும்னா, வெறும் ஃபைனலாக இருந்துச்சு நான் எம்டியாக கொடுத்துருக்கேன்னா கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே பண்ணலாம். ஆனால் இது வந்து ஸ்டாட்டிக்குங்கிறனால ஒரு ஸ்டாட்டிக் பிளாக் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மெயின் மெத்தடில் நான் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெமோ டாட் ரோல் நம்பர் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து கோடை கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுத்த 1230ங்கிறது வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அன்இனிஷியலைஸ்ட் ஸ்டாட்டிக் ஃபைனல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் வேரியபிள்ஸ். அடுத்து ஃபைனல் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாவாவில் ஒரு மெத்தடை வந்து ஃபைனல் மெத்தட் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணலாம். அதாவது இந்த மெத்தட் நேமுக்கு முன்னாடி
நான் ஃபைனல் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாய்ட் மை மெத்தட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் வாய்டு அப்படின்னு ஃபைனல் வாய்டு அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த கிளாஸை நம்ம இன்ஹெரிட் பண்ணும் போது என்ன ஆகும்னா, அந்த மெத்தடை வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த மெத்தடை வந்து ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ வந்து நீங்கள் திரும்பவும் ஓவர் ரைட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கம்பைல் டைம்லேயே எரர் கிடைக்கும். அதான் ஃபைனல் மெத்தட். அதே மாதிரி ஃபைனல் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபைனல் கிளாஸ் அப்படின்னா இந்த என்டையர் கிளாஸே வந்து நான் ஃபைனல் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கிளாஸை வந்து என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஐ மீன் இது அந்த கிளாஸ்க்கு வந்து சப் கிளாஸ் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு கிளாஸை நீங்கள் ஃபைனல் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு மேலே அதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. தான் ஃபைனல் கிளாஸ். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் கீவேர்டு இன் ஜாவா. இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் வேறு என்ன டாபிக் வேணுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். பிகினர்ஸ் தமிழ் சாஃப்ட்வேர் ஸ்கூலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்